ஆடிப்பூரம் அன்னைக்கு ஈவினிங் போல் எங்கள் ஊருக்கு பக்கத்துலேயே சிறுச்சேரி அப்படின்னு ஒரு சின்ன ஊர் இருக்குது. ஸோ அந்த ஊரில் இருக்க ஆண்டாள் நாச்சியார் திருக்கோயிலுக்கு தான் போயிருந்தோம். இந்த கோயிலில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, உழவு ஓட்டும்போது பூமிக்கு கீழே இருந்து ஆண்டாளோட வெங்கல விக்கிரகம் கிடைச்சதாகவும், அந்த விக்கிரகம் தான் இப்போ நீங்கள் கருவறைக்குள்ளே பார்த்துட்ருக்க இந்த விக்கிரகம். அதனாலேயே இங்கே இருக்க அம்மனுக்கு பூமி லக்ஷ்மி அப்படின்னு ஒரு பேரும் இருக்குது. பூமி லக்ஷ்மி ஆண்டாள் அப்படின்ட்டு பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. ஆடிப்பூரம் அப்படின்றனால ஆண்டாளுக்கு ரொம்பவே அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. கூடவே ஆண்டாளுக்கு திருக்கல்யாணமும் நடந்திருக்கும் போல இருக்குது. நாங்கள் அதை மிஸ் பண்ணிட்டோங்க. ஒவ்வொரு விக்கிரகமும் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. இப்போது இந்த சைடு பார்த்தீங்களா, இங்கே இன்னொரு கருவறை இருக்குது. அந்த கருவறையில் ஆளை விட பெருசாக ஹைட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாள் விக்கிரகமும், சுற்றி வர பாதையில் பார்த்தீங்கன்னா 8 கஜலட்சுமியோட விக்கிரகமும் ரொம்ப தத்ரூபமாக இருந்துச்சு. பார்க்கவே மெய் செலுத்துருச்சுன்னு தான் சொல்லணும். அங்கே இன்னொரு ஆண்டாள் விக்கிரகம் வச்சுருந்தாங்க. நான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது நிஜமாவே ஏதோ ஒரு பொண்ணுக்கு அலங்காரம் பண்ணி நிற்க வச்சுருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ தத்ரூபமாக அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. ஆண்டாளோட திருக்கதைகள் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. கோதை நாச்சியாருன்ற பேரோட பெரியாழ்வாரோட வளர்ப்பு மகளாக வளர்ந்தவங்க இல்லையா. துளசி செடிக்கு அடியில் கண்ணெடுத்தவங்க இல்லையா. சின்ன வயசுலேருந்தே கண்ணன் மேலே தீராத காதல் கொண்டிருந்தவங்க. எப்படியாவது கண்ணனை மணந்தே ஆகணும்னு 15வது வயசில் கண்ணனை வேண்டி அவரை பற்றின பாசுரம் பாடி அவர் திருவடியிலேயே போய் சரணடைஞ்சவங்க. கேட்கவே எவ்வளோ தத்ரூபமாக எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு இல்லையா. மனுஷங்களோட காதல் சேர்ந்தாவே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஆண்டவன் மேலே கொண்ட காதலை நிறைவேற்றி ஆண்டவனோட திருவடியிலேயே போய் சேர்ந்த ஆண்டாளுக்கு இன்னைக்கு இங்கே திருக்கல்யாணம் நடந்திருக்கு. பெண் வீட்டாரா ஒருத்தரையும் மாப்பிள்ளை வீட்டாரையா ஒருத்தரையும் வச்சு தான் இங்கே திருக்கல்யாணம் நடந்திருக்கு. அந்த மண்டபமே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நிஜமாவே ஏதோ கோயிலுக்கு வந்த மாதிரி இல்லை, ஏதோ கல்யாண மண்டபத்துக்கு வந்த மாதிரி தான் இருந்துச்சு. நாங்கள் போனப்போ சாமி ஊர்வலம் போயிருக்குன்னு சொன்னாங்க. அந்த கல்யாண மண்டபத்தோட அழகை பார்த்துக்கிட்டே, அங்கேருந்து ஒவ்வொரு விக்கிரகத்தோட அழகை ரசிச்சுக்கிட்டே நாங்கள் கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துருந்தோம். எவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. எத்தனை மக்கள் அந்த திருக்கல்யாணத்தை பார்த்துருப்பாங்க. அச்சச்சோ நாம் மிஸ் பண்ணிட்டோமே, நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக எப்படியாவது வந்துடணும் அப்படின்னு வெளியில் வந்து பார்த்தா, யூஸ்வலாக எல்லா திருவிழாலையும் வைக்கிற மாதிரி பெருமாளோட லைட்டிங்ஸ் வச்சுருந்தாங்க. சின்ன சின்னதாக கண்ணனும் ஆண்டாளும் இருக்கக்கூடிய வரைபடங்கள், ஓவியங்கள் எல்லாம் பார்க்கவே அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. இவ்வளோ ஒரு சின்ன ஊருக்குள்ளே இவ்வளோ பிரம்மாண்டமாக ஆண்டாளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்களா, பரவாயில்லையே, இதை நாம் மிஸ் பண்ணிட்டோமே. கண்டிப்பாக அடுத்த ஆடிப்பூரத்துக்கு இங்கே ஆண்டாளுக்கும் கண்ணனுக்கும் நடக்கக்கூடிய அந்த திருக்கல்யாணத்தை கண்ணார ஒரு தடவை பார்த்தரணும்னு சொல்லிட்டு காணவே கண்கோடி வேணுன்ற மாதிரி ஆண்டாளோட விக்கிரகத்தை பார்த்துக்கிட்டே உட்காந்துருந்தோம். எவ்வளோ பெரிய மாலுக்கு போனாலும் எவ்வளோ வாங்கி கொடுத்தாலும், ஆனால் இந்த மாதிரியான திருவிழா கடைகளில் சின்ன சின்னதாக விற்கிற பொம்மைங்களை வாங்கி கொடுக்குற சந்தோஷம் குழந்தைங்களுக்கு எங்கேயுமே இல்லை. நம்ம வீட்டு குட்டீஸும் ஆளுக்கு ஒரு பொம்மை வாங்கினாங்க. பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு என்ன பொம்மை வாங்குறதுனே தெரியல. ஏன்னா இதில் இருக்க எல்லா பொம்மையுமே பாப்பா கிட்ட இருக்கே. ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி சரி நம்மளும் ஏதாவது வாங்கியே ஆகணுன்ற மாதிரி பாப்பா ஒன்று வாங்கினாங்க. தம்பிக்கு எங்கே போனாலுமே கார் தான். எத்தனை கார் வாங்கி கொடுத்தாலும் பத்தாது. பாப்பா அட்லாஸ்ட் இந்த ஃபிஜெட் ஸ்பின்னர் வாங்கிட்டாங்க. நாங்களும் சரி எப்படியாவது ஊர்வலம் போன அம்மனோட சிலையை பார்த்துடலாம், அம்மனோட ஆசீர்வாதம் வாங்கிடலான்னு வெயிட் பண்ணோம். பட் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அப்போ தான் சாமி ஊர்வலம் முடிஞ்சு கோயிலுக்கே வந்தாங்க. நாங்களும் அப்படியே காரில் இருந்த மாதிரியே சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சுங்க.